Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல லோயர்ல லெட்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போறோம். லெட்டர்ல எத்தனை இருக்குப்பா? 3 லெட்டர் இருக்கு. ஒன்னு ப்ரொஃபஷனல் லெட்டர், பிசினஸ் லெட்டர், கவர்மெண்ட் ஆர்டர். ஓகேவா? செகண்ட் பேப்பர்ல இந்த 3 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கேட்பாங்க. ஆனா நீங்க 3 லெட்டருமே வந்து தெரிஞ்சதான் ஏதாவது ஒரு லெட்டர் கேட்டாங்கன்னா ஓ இது ப்ரொஃபஷனல் லெட்டர், இது பிசினஸ் லெட்டர், இது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அடிக்க முடியும். சரியா? சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் பார்க்கலாம். சரிப்பா. ப்ரொஃபஷனல் லெட்டர் எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரு, லாயரு, டாக்டரு, ஆடிட்டர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுகிற கடிதம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர். சரியா? இப்போ ப்ரொஃபஷனல் லெட்டர்னா என்ன அப்படின்னு சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. சரி, கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு ரைட் சைடில் மட்டும் தான் கால்குலேஷன். ரைட் சைடுனா நம்ம என்னது சாப்பிட்ற கை சொல்லும் இல்லையா, அதுதான் என்னது ரைட் சைடு. ரைட் சைடில் மட்டும் தான் 2 கால்குலேஷன் இருக்கும். அதை போட்டிங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் ஓவர். சரியா? சரி, பார்க்கலாம். இப்போ நீங்கள் மிஷினில் எடுத்தோடனே நீங்கள் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 70 டிகிரி செட் பண்ணணும். சரியாப்பா? மிஷின் எவ்வளோ செட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10லேருந்து 70 டிகிரி செட் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாத இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. 10லேருந்து 70 டிகிரி செட் பண்ணுவோம். லெட்டருக்கு எப்பயுமே எவ்வளோ செட் பண்ணுவோம்? 10லேருந்து 70 டிகிரி செட் பண்ணுவோம். 60ஆல் மைனஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடு இது ஃபுல்லாகவே பார்க்கணும். ஓகேவா? எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு. சரியா? பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது 2 தான் பெருசாக இருக்குது. அப்போ இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் பெருசாக இருக்கும். பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இந்த லைன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓகேவா? அப்போ நமக்கு பெருசாக இருக்கிறது என்ன சொல்லி பார்க்கணும். ரைட் சைடு பார்க்கணும். எந்த லைன் வந்து பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த லைனை கவுண்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன வந்தது? 19 சொல்லி வந்தது. 19 என்ன பண்ணும்? 60ஆல் மைனஸ் பண்ணுங்கள். சரியா? அப்போ 10ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். 5ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 41ன்னு கிடைச்சிருச்சா? அப்போ இங்கேருந்து 41 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த டெலிஃபோன் அடிக்கணும். ஏன் 41 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? இங்கே நடுவில் கேப் வந்திருக்கு. இது வந்து ஓரமாக அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? கால்குலேஷன் போட்டு தான் நம்ம அடிக்கணும். அதுக்காக தான். சரியா? ஒன்றுமே இல்லை. இந்த பிவி நாத் அடிக்கிறீங்க, எம்ஏ எம்பிஏ அடிச்சுட்டு மிஷினை கொண்டு வந்து திருப்பி இந்த 10 டிகிரிலே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 41 ஸ்பேஸ் விட்டு இந்த டெலிஃபோன் அடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த லைன்லேயே மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அடிக்கிறீங்க. 25 பிராட்வே. இதுக்கு ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நேராகவே வச்சு அடிச்சிடலாம். சரியா? அடுத்தது சென்னை அடிக்கிறீங்க. அடுத்தது ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு 24 February 2006 அடிக்கிறீங்க. ஓகேவா? அடிச்சுட்டு ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு த சேர்மன் மோகன் இன்ஜினியரிங் லிமிடெட் 43A ஜூப்ளி சாலை மதுரை அடிச்சுட்டு திருப்பி ஒரு 2 லைன் ஸ்பேஸு டியர் சார் அடிக்கிறீங்க. திருப்பி ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 5 ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸில் எழுதணும். 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் வேணும். ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரியா? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அதனால் என்ன பண்ணணும்? 2 லைன் ஸ்பேஸ் வேணும். 1 2. சரியா? அடுத்தது ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? 5 ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்லுவேன். விட்டுருக்காங்களா 5 ஸ்பேஸு? அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இதை ஃபுல்லாக அடிச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 5 ஸ்பேஸ் விடணுமா? விட்டுட்டு திருப்பி கீழே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். விட்டுட்டு இங்கே என்ன லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க? யுவர் ஃபெய்த்ஃபுல்லி எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நல்லா நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல் இதெல்லாம் டவுட் வருது. இங்கே தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இங்கே தான் உங்களுக்கு வந்து மார்க்குமே ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? சரி, இது எப்படி ஈஸியாக கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பாருங்கள். 1 2 3 4 5 6 நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஸ்பேஸையும் சேர்த்து வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்ட் பண்ணும்போது ஸ்பேஸு கம்மா ஃபுல் ஸ்டாப் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்குது. ஓகேவா? இது 17 இருக்குது. இது எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. 11 இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? ஹையஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். ஹையஸ்ட் என்ன இருக்குது? நமக்கு 17 இருக்குது. 17 என்ன பண்ணணும்? 60ஆல் மைனஸ் பண்ணணும். நம்ம சொன்னது தான் 10லேருந்து 70 டிகிரி வச்சா நமக்கு 60 வரும். அதனால் 60ஆல் வந்து மைனஸ் பண்ணுறோம். சரியா? 10ல் 7 பெர்சன்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 3. 5ல் 1 பெர்சன்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே எத்தனை டிகிரியில் வச்சு அடிக்கணும்? 43 டிகிரியில் வச்சு அடிக்கணும். என்னது? சாரி, 43 டிகிரி கிடையாது, ஸ்பேஸு. அப்போ பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு 43 ஸ்பேஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே விட்டுட்டு இங்கே யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அடிக்கிறீங்க. சரி, இது எப்படி மேம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை. இந்த யுவர் ஃபெய்த்ஃபுல்லி
இந்த பிபி நாத் எப்படி இந்த யுவர் ஃபேஸ்புக்கு இந்த பிபி நாத் வந்து சென்டராக அடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு இது நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும். ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். 17 11 மைனஸ் பண்ணுங்கள். 7 1 போச்சுன்னா நமக்கு என்ன 6 சரியா. 17 நமக்கு 11 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு கிடைக்கும். ஓகேவா. 6 எப்படி பிரிக்கலாம் 3,3 அப்படின்னு பிரிக்கலாம். ஒன்றுமே இல்லை, 17 மைனஸ் 11 என்னது 6ன்னு கிடைக்குது. 6 நம்ம எப்படி பிரிக்கலாம் 3,3. ஏன் 3,3 3 கூட்டினா தான் என்ன வரும் நமக்கு 6 வரும். ஏன்னா இதுக்கு இது சென்டர் அடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் 3,3ன்னு பிரிச்சுக்கிட்டோம் சரியா. இங்கே 3ன்னு வருதா. அப்போ என்ன பண்ணும் இந்த 43 கூட ஒரு 3 கூட்டிக்கோங்க. அப்போ 44 45 46 சரியா. அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் 46 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். ஓகேவாப்பா. ஒன்றுமே இல்லை. யுவர் ஃபேஸ்புல் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுறீங்க 17ன்னு வருது. கவுண்ட் பண்ணிட்டீங்களா 17ன்னு வருது. அடுத்தது பிபி நாத் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுறீங்க 11ன்னு வருது. நம்ம என்ன பண்ணணும் எது ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். அதில் தான் நம்ம என்ன பண்ணணும் 60 மைனஸ் பண்ணிக்கணும். நமக்கு 17ன்ற நம்பர் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால் அதை எடுத்து என்ன எவ்வளோ மைனஸ் பண்ணுவோம் 60 மைனஸ் பண்ணால் நமக்கு 43 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா. இந்த 43 கிடைச்சிருச்சா. அப்போ முன்னாடி இருந்து 43 ஸ்பேஸ் விட்டு யுவர் ஃபேஸ்புல் அடிக்கணும். இந்த யுவர் ஃபேஸ்புல் இந்த பிபி நாத் சென்டர் பண்ணி அடிச்சிருக்காங்க. இது எப்படி சென்டர் பண்ணி அடிக்கணும்னா இந்த 17 11 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். 6 எப்படி பிரிக்கலாம் 3 கூட்டினா தான் 6. அப்போ 3,3 பிரிக்கலாமா. இந்த 43 கூட ஒரு +3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 46. அப்போ முன்னாடி இருந்து 46 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிங்கன்னா பிபி நாத் யுவர் ஃபேஸ்புக்கு சென்டர் ஆகிடும். ஓகேவா. இவ்வளோதான் உங்களுக்கு கால்குலேஷன். ரைட் சைட் மட்டும் தான் போடுவீங்க. 60 மைனஸ் பண்ணுவீங்க சரியா. இது மட்டும் தான்ப்பா 60 மைனஸ் பண்ணணும். ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கீழே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் ஸ்பேஸில் 5 ஸ்பேஸ் விடணும். இது மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுல ஈஸியான லெட்டர் அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், கவர்மெண்ட் ஆர்டர் ஈஸியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் சரியா. ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.